தாவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேக தலைவர் விஜயின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் விஜயின் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மின்னஞ்சல் மூலம் டிஜிபி அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்ட மிரட்டலை தொடர்ந்து தற்போது சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றனர். மோப்பனாய் மற்றும் கருவிகளுடன் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து தற்போது அந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். தாவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து தற்போது வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் அங்கு சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். டிஜிபி அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக தாவேக தலைவர் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக கூறப்பட்டது. இதனையடுத்து தற்போது வெடிகுண்டு நிபுணர்கள் விஜயின் வீட்டிற்கு வருகை தந்திருக்கின்றனர். மோப்பனாய் உதவியுடன் இந்த சோதனை என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. சென்னையில் உள்ள அமெரிக்க மற்றும் இலங்கை தூதரகத்திற்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாக டிஜிபி அலுவலகத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், கூடுதல் விவரம். பலா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிஜிபி அலுவலகத்திற்கு சற்று முன்னதாக வந்த இமெயில் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலாங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய நடிகரும் தாவேகாவின் தலைவருமான விஜய் என்பவரது வீட்டிற்கு இன்னும் சிறிது நேரத்தில் வெடிகுண்டு வெடிக்கும் எனவும் முடிந்தால் சீக்கிரம் சென்று வெடிகுண்டு வெடிப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளவும் என குறிப்பிடப்பட்டிருப்பதாக தற்போது போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு நிபுணர்களும் அதே போன்று மோப்பனாய் பிரிவினரும் தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜயின் வீட்டிற்கு தற்போது விரைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவமானது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நேற்று கரூரில் நடந்த விபத்தில் 40 நபர்கள் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நடிகர் விஜயின் வீட்டிற்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டது. குறிப்பாக ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு நேற்று இரவு முதலே சென்னை காவல்துறையால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது அவரது வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இலங்கை தூதரகம் மற்றும் பிரிட்டிஷ் தூதரகம் ஆகிய 2 இடங்களுக்கும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் அதே போன்று 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் தூதரகம் ஆகிய 2 இடங்களிலும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு நிபுணர்கள் அதே போன்று மோப்பனாய் பிரிவு நிபுணர்கள் அங்கு சென்று தற்போது தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாலா.